72வது பிறந்தநாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்ணா கலைஞர் நினைவிடங்களில் மரியாதை செலுத்தி வருகிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது 72வது பிறந்தநாளை முன்னிட்டு அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 72வது பிறந்தநாளை முன்னிட்டு அண்ணா கலைஞர் நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஸ்வரனில் வழங்க கேட்கலாம். வினீஸ்வரன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமான மு.க.ஸ்டாலின் தன்னுடைய 72வது பிறந்த நாளை இன்று கொண்டாடி இருக்கிறார். அதற்காக தற்பொழுது சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர்கள் பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதி ஆகியோருடைய நினைவிடங்கள்ல மலர் வளையம் வைத்து தற்பொழுது மூத்த அமைச்சர்கள், கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளோடு சேர்ந்து தன்னுடைய பிறந்த நாளை தொடங்கியிருக்கிறார். முன்னதாக திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய லேடி வில்லிங்டன் பள்ளியில இந்த ஆண்டிற்கான, அதாவது 2025-2026 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அங்கு வந்த மாணவர்களுக்கு மாலை அணிவித்து பள்ளியில் தற்போது செய்வதற்கான நடைமுறையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது தொடங்கி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டுமே தன்னுடைய மகிழ்ச்சியான தருணங்கள்ல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கலைஞர்களுடைய நினைவிடங்கள் வந்து மரியாதை செலுத்திய பின்னர் அந்த நாளை தொடங்குவார். அந்த வகையில் தன்னுடைய 72வது பிறந்த நாளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று கொண்டாட இருக்கிறார். குறிப்பாக அண்ணா நினைவிடத்தில் தற்பொழுது அஞ்சலி செலுத்திய பின்னர் முதலமைச்சர் ஒரு முழக்கமிட்டிருந்தார். அதாவது, இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், அண்ணாவின் பாதையில் அயராது உழைப்போம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொல்ல அமைச்சர் பெருமக்களோடும் சேர்ந்து அதை எடுத்துரைத்தார்கள். தொடர்ந்து தற்பொழுது கலைஞர் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்திய பின்னர் நேரடியாக வேப்பேரியில் இருக்கக்கூடிய பெரியார் நினைவிடம், அதே போல கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய தனது தாயார் தயாளு அம்மாளை சந்தித்து ஆட்சி பெற இருக்கிறார். தொடர்ந்து அண்ணா அறிவாலயத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு தமிழகம் முழுவதும் வந்த திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை நேரடியாக சந்தித்து அவர்கள் கூறக்கூடிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை பெற இருக்கிறார். அதே போல கட்சியினுடைய திமுகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர்கள் நேரடியாக அறிவாலயம் வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்து சொல்வார்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை முடித்த பின்னர் கோபாலபுரம் செல்கிறார். அதன் பின்னர் ஆழ்வார்பேட்டையில் தனது குடும்பத்துடன் கேக் வெட்டி பிறந்தநாளை முதலமைச்சர் அவர்கள் கொண்டாட இருக்கிறார். இன்றைய நாள் முழுவதும் திமுகவினரால் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய 72வது பிறந்த நாளை தற்பொழுது மெரினாவில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர்கள் பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் அவர்களுடைய நினைவிடங்களில் மலர் தூவி மரியாதை செலுத்திய பின்னர் தன்னுடைய பிறந்த நாளை இன்று கொண்டாட இருக்கிறார்.